இன்னைக்கு வீட்டிலேயே தர்பூசணி பழத்தை வச்சு டூட்டி ஃப்ரூட்டி செய்யலாமா? ஃபஸ்ட்டு தர்பூசணி பழத்தோட தோல் பகுதியை நீக்கிட்டு நடுவில் இருக்கக்கூடிய சதப்பகுதியை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். எடுத்து அந்த சதப்பகுதியை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி செய்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பழத்தை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ அதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்துக்கிறேன். திரும்பவும் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, அதில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் அதோடு சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பாத்திரத்துக்கு தனியாக மாற்றி வச்சக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை நான் இன்றைக்கி ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா வீட்டிலையே சூப்பராக தர்பூசணி பழத்தை வச்சு டூட்டி ஃப்ரூட்டி ரெடி.